எஸ், இந்த நவீன உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாத்தையுமே வியப்படைய வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ நம்ம எந்திரன் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா நாடுகளுமே வந்து பரிசோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதை பற்றின அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் நிறைய படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. சில ரோபோட்ஸ் எல்லாம் உண்மையாலுமே கிராஃபிக்கலாக இருக்கும். அதாவது கிராஃபிக்ஸ் மேக் பண்ணி தான் வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இல்லை பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எல்லா நாடுமே வந்து ரொம்ப கேஷுவலாகவே ரோபோட்ஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சில ரோபோட்ஸில் வந்து நம்ம ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்காட்லாண்டில் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷனல் ரோபோட்டோரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அதாவது யூகே சென்டர் ஃபார் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எரைட் வாட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க யாரோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோபோட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோபோட்டோட நேம் தான் அமேகா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா விஷயமே அமேகா அப்படின்ற ஒரு ரோபோட்டோட பற்றி தான் இந்த எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ இந்த அமேகாவை பொறுத்தவரையும் முக்கியமாக இதோட மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் யூனிக்காகவும் இந்த ரோபோட்டை பார்க்குறாங்க, ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இது வந்து மக்களோட வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ பொதுவாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த ரோபோட் எல்லாமே இப்போ நவீன உலகத்தில் எல்லா ரோபோட்ஸுக்குமே வந்து இந்த கான்செப்ட் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த அமேகாவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதோட பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரோபோட்ஸை வந்து நம்ம எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே ஈவன் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் அமேகாவோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ மக்களில் இதை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து வியப்படைகிற விஷயம், நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம், யூகே அண்ட் சரௌண்டிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பெஸ்ட் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோபோட்ஸ்னாலே பொதுவாக வந்து நிறையா டெக்னிக்ஸ் இருக்கும். ஒரு மனிதனோட செயல்பாடுகள் எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம ஒரு மனிதனாக மாறணும்ல. ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருந்தாலும் சரி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து மனுஷனுக்கு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த அமேகா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பொருத்திருக்காங்க அப்படின்றதுனால மக்கள் வந்து இது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்கச்சக்கமான எம்பெடட் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் வந்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர்லாம் வந்து கான்செப்ட் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த அமேகா அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் இடையே வந்து பார்த்திங்கன்னா அதிக வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த யூகே அண்ட் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த பர்டிகுலர் ரோபோட்டோட பலன்கள் அண்ட் பயன்கள் வந்து அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த நேஷனல் ரோபோட்டோரியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் வச்சுருக்கல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து முக்கியமாக அந்த எக்ஸிபிஷன் வந்து வச்சுருக்காங்க. நாளடைவில் இதோட அதிகமான செயல்பாடுகளும் இதோட ஃபர்தர் ப்ராசஸாக வந்து இது வந்து மக்களிடையே வந்து இன்ட்ராக்ஷனுக்கு அதிகமாக வந்து இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதும் ஃப்யூச்சரில் வந்து இதை வச்சு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக பார்க்கப்படுது. ஸோ இதோட இந்த வீடியோ கண்டென்ட் முடியுது. ஸோ பொதுவாக பேசும்போது நீங்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஈவன் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுலேருந்து உங்களால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியும், வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படி போயிட்டுருக்க இந்த நவீன உலகத்தில் ஸோ ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான முன்னேற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒரு வகையான பெரிய ஹெட்லைன் நியூஸாக தான் நான் இன்றைக்கி பார்த்த ஒரு விஷயம் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து ஸ்காட்லாண்டை இப்போ எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாடுகள் பல்வேறு முறையில் பல்வேறு டெக்னாலஜிஸை மெர்ஜ் பண்ணி அவங்க வந்து அட்வான்ஸ்டு ரோபோட்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு சகஜமான ஒரு டெக்னிக்கல் வேர்டாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள்.